அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் வேதத்திலிருந்து ஆண்டவர் கற்றுத்தந்த, இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை படித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள் நிறைய இருந்தாலும் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படையாக இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தது நம்மை ஜெப வாழ்க்கையின் ஆழத்திற்கு இழுத்துச் செல்கிறது. அவர் வெறும் வரிகளாக அதை சொல்லிவிட்டு போனார் என்றே நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் பொருள்பட அதை பயன்படுத்தி இருக்கிறார். பொருள் உணர்ந்து நாம் அதை ஜெபத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஜெபிக்கும் போது பலரும் பலவிதமாக ஜெபிக்கிறோம். மையமாக வைத்து ஜெபிப்பது, தேவைகளுக்காக ஜெபிப்பது, ஆண்டவரை துதித்து ஜெபிப்பது, இப்படியெல்லாம் நிறைய இருந்தாலும் ஆண்டவர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவர் முதல் 3 வசனங்களிலே 3 பகுதிகளிலே சொல்லிவிடுகிறார். அதன் பிறகுதான் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும் என்று இந்த ஜெபத்தினுடைய முன்மாதிரி இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யமும் தேவ சித்தமும். இதற்கு ஆதாரமாக இயேசு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபத்திலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் வைக்க சொல்லி தருகிறார். இது மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பித்து விட்டு போகும் ஜெபம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடக்கிறதா, இவைகளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதை சிந்தித்து ஜெபிக்க வேண்டிய பகுதி. அநேக நேரங்களில் ஜெபம் என்று இந்த ஜெபத்தை நாம் பயன்படுத்தும் போது ஆலயங்களில் பயன்படுத்துகிறோம், கூட்டங்களில் பயன்படுத்துகிறோம். நல்லதுதான், ஒரு ஜெபத்தை நாம் பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த வசனங்களில் சொல்லப்படுகிற, ஜெபத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையோடு, கடவுளுடைய திட்டத்தோடு தொடர்புடையது. இந்த இரண்டையும் நாம் சிந்தித்து பார்க்காமல் நாம் செய்வோம் என்று சொன்னால் இது வெறும் ஜெபமாக இருக்கும். ஆனால் பொருள் பதிந்த ஜெபமாக இருக்காது. இங்கே முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜ்யம் என்கிற சொல் பழைய பாட்டின் ஒரு சின்ன தீர்க்கதரிசனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் தானியேல் 1ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் சொல்லிட்டு வருவார். அந்த பாபிலோனிய நேபுகாத்நேச்சார் அரசருக்கு முன்பதாக நின்று அவர் கண்ட கனவினுடைய அந்த அர்த்தத்தை அவர் சொல்லி கொண்டு வரும்போது அவர் சொல்லுவார், இதுவரைக்கும் இருக்கிற ராஜ்யம் இது, இனிமே வரப்போகிற ராஜ்யங்கள் 3 அப்படின்னு வரிசையாக சொல்லுவார். பாபிலோனிய ராஜ்யத்தை, இப்போது இருக்கிற ராஜ்யத்தை சொல்லுவார். பெர்ஷிய மேதிய அரசாங்கம் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லுவார். அவங்களுக்கு பிறகு கிரேக்க ராஜ்யம் தோன்றும்னு சொல்லுவார். அவங்களுக்கு பிறகு ரோம ராஜ்யம் வரும்னு சொல்லுவார். அதோடு சேர்த்து அதற்கு பிறகு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இதை நம்ம தானியேல் 1:44 வாசிக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேயே சொல்லுவார். நீங்கள் அவருடைய பிரசங்க வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தும் 15வது வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், இயேசு கலிலேயாவிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அவர் சொன்ன வசனம்னு சொன்னால் இதுதான். இதுக்கு முன்னால் அவர் பேசும்போது யோவான் ஸ்நானன்ட்ட பேசிட்டு வருவார். அந்த ஞான ஸ்நானத்தில் அவர் பங்கு கொண்டு வருவார். அப்போது அவர் பேசுவார். ஆனால் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய ஊழியத்தை,
அவருடைய முதல் வார்த்தையே என்னன்னா காலம் நிறைவேறிற்று. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? இது வரைக்கும் இருந்த ராஜ்யங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. பாபிலோனிய ராஜ்யம், பெர்சிய மேதிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், இப்போ இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருக்கிற ரோம ராஜ்யம் பார்த்துட்டீங்க. ஒரு அழியாத புதிய ராஜ்யத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். இதுதான் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அந்த வசனம் எதனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது? தானியேல் சொன்ன அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. அதைத்தான் அவர் இங்கே ஆரம்பிக்க வர்றார். அழியாத ராஜ்யத்தை இந்த உலகத்தை ஸ்தாபிக்கிறது தான் வர்றாரு. மற்ற ராஜ்யங்களிலெல்லாம் என்ன இருக்கிறாங்க? இந்த சிங்காசனத்தின் அந்த நாற்காலி இருக்கும், மந்திரிகள் இருப்பார்கள், சேவகர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அது இருக்கும். இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் போது பிலாத்து கூட கேட்பான், நீ ராஜாவா அப்படின்னு கேட்பான். அதில் சொல்லும்போது அவர் சாதாரணமாக சொல்லுவார், நீங்கள் நினைக்கிறபடி அப்படின்னா என்னுடைய வீரர்கள் சண்டை போட்டிருப்பாங்க, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல அப்படின்னு சொல்லுவார். ஆரம்பத்துலேயும் கடைசிலேயும் அந்த ராஜ்யத்துக்குரிய டெஃபினேஷனை கரெக்டாக சொல்லுவார். அப்போ அவர் என்னதான் மீன் பண்ணுறாரு? அது என்ன அவர் சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்கள் தங்களுடைய மனதிலே இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய மனதை இயேசு கிறிஸ்து ஆள்கிறார், ராஜாவாக ஆள்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இயேசு ராஜாவாக ஆளும்போது அந்த எல்லாருடைய மன ராஜ்யத்தையும் சேர்த்து தான் அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்குது? அது வரைக்கும் நம்முடைய ராஜ்யத்தில் நாமே ராஜாவாக இருந்தோம். சுயம்தான் நம்மளை ஆண்டு கொண்டது, மற்றவர்கள் ஆண்டு கொண்டார்கள், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ராஜாவா வாங்க, ரட்சகராக வாங்க, என்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் மரிச்சதை நான் நம்புகிறேன், எனக்கு நீங்கள் தந்த இந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற அந்த சனத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய இதய சிம்மாசனத்தில் ராஜாவாக அமர்கிறார். அவர் நம்மை ஆட்சி செய்கிறார். அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். இந்த வேத பகுதிகள் எல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுப்பதன் நோக்கம் என்னன்னா, அந்த மன ராஜ்யம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ராஜாவா இயேசு கிறிஸ்து வீட்டு இருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமாக பார்த்தா வேறொரு ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம யாருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம்? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். அதுதான் கான்செப்ட், அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். நாம் யாராக வாழ்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. என்ன காண்பித்து கொடுக்கிறது? இந்த உலக ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு பெற்று ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் நம்ம வச்சுருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மனதில் ஆள்கிற ராஜாவாக இருக்கிறாரா? அப்போ நான் யாருன்னா தேவ ராஜ்யத்திற்குள் வந்துவிட்ட தேவ ராஜ்யத்தின் புத்திரன், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதனால தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லும்போது முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்லுகிற எல்லா கருத்தும் என்னன்னா, நான் உங்களை மனதில் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும், நான் சொல்கிற வசனங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து என்னை பின்பற்ற வேண்டும். இதுதான் கான்செப்ட். தேவனுடைய ராஜ்யம் என்பது 3 வியூவில் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன 3 வியூ? முதல்ல என்னென்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த தேவ ராஜ்யம் 3 வழிகளில் அது புரிந்து கொள்ளப்படலாம். முதல்ல முற்காலத்தில் இருந்த தேவராஜ்யம். முற்காலத்தில் இருந்த தேவராஜ்யம்னா என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்போ வந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், அது உண்மைதான். இயேசு கிறிஸ்து வந்த காலத்திலிருந்து தான் மனராஜ்யம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் தேவனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஆனால் அதில் பங்கு பெற்றவர்கள் வெகு சிலர். நோவா பங்கு பெற்றார், அப்புறம் ஆபிரகாம் பங்கு பெற்றார், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் தீர்க்கதரிசிகள், ஒரு குறிப்பிட்ட ஆண்டவரை சொந்த இரட்சகராக அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே மரித்து போனார்கள். இது தேவனுடைய ராஜ்யம் முற்காலத்திலும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே 2 இடத்துல சொல்லுவார். ஒன்று லூக்கா 13வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில்,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் தீர்க்கதரிசிகள் இவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக காணும்போது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. மத்திய 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஈசாக்கு, ஆபிரகாம், யாக்கோபு இவர்களோட பந்தி இருப்பார்கள். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்கெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மரித்து போனவர்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நாமும் தற்காலத்தில் அதே தேவ ராஜ்யத்தை தான் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அதான் ரெண்டாவது வியூ என்னன்னா, தற்காலத்தில் இருக்கும் தேவராஜ்யம், அட் ப்ரெசன்ட். முதல்ல காட்ஸ் கிங்டம் பாஸ்ட், இப்போ தற்காலத்தில் இருக்கும் தேவராஜ்யம். இது இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்கின காலத்தில் ஆரம்பமாச்சு. இந்த தற்காலத்தில் இருக்கும் தேவராஜ்யம் அதை ஆண்டவர் எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இதுவரைக்கும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்த மக்கள் மரித்து போய் அங்கே பரலோகத்தில் இருக்கிறாங்க, தேவராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள் அல்லவா, நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இந்த உலகத்திலே வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலிருந்து நீங்கள் மரிக்கும்போது நீங்களும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்வீங்க. அந்த ராஜ்யம் இப்போதே உங்களுக்குள் இருக்கிறது. அதான் அவர் சொன்னது. ஏன்னா தற்காலத்தில் அந்த ராஜ்யம் இருக்கிறது என்பதற்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவும் சாட்சி. இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நம்முடைய மன ராஜ்யத்தை ஆளுகிறவராக வருகிறார். அவர் உள்ளே வரும்போது நாம் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, வருங்காலத்தில் இருக்க போகும் தேவராஜ்யம், ஃபியூச்சர், காட்ஸ் கிங்டம் இன் ஃபியூச்சர். இயேசு கிறிஸ்து இதைத்தான் தன்னுடைய தான் கற்பித்த ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் முற்காலத்தில் எப்படி இருந்துச்சு, தற்காலத்தில் அது எப்படி மாறுச்சு, அப்புறம் இனிமேல் இந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது, அதை தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, எங்களுக்குள்ள நீ ராஜாவாக கிரியை செய்கிறீர்ல, அதுபோல இன்னும் எத்தனையோ ஜனங்கள் உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள், அவர்களுக்குள்ளும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஆசையோடு ஜெபிக்கும் ஜெபம் தான் அது. அப்படியானால் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவர்கள் ரெண்டு பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும். ஒன்று, நான் இந்த ராஜ்யத்தின் புத்திரனாக வாழ்கிறேன் என்கிற பொறுப்பு. இன்னொரு பொறுப்பு, இந்த தேவ ராஜ்யம் தெரியாதவர்களாக, அந்த ராஜ்யத்தை தங்களுக்குள் அனுமதிக்காதவர்களாக இந்த உலகத்தில் பல்லாயிரம் கோடி வாழ்கிறார்கள், அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபித்தால் மட்டும் வந்துவிடும் என்று நினைக்கிறோம். ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க சொல்றாருன்னா, அதில் வச்சிருக்கிற ரெண்டு பொறுப்பு. ஒன்று, நான் ராஜ்யத்தின் புத்திரனா கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கணும். இன்னொன்று, மற்றவர்களுக்கு நான் அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய மனதை இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை நேர்வழியிலே நடக்க கையை பிடித்து அழைத்து செல்வார். எங்களையெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறிவிடுங்கள். அதனால தான் அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகத்தில் எங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் போகும் பரமேறும்போது சீசர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்து செல்கிறாரு, எல்லா ஜாதிகளுக்கும் போய் சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், எல்லாரையும் சீஷராக மாற்றுங்க. இந்த கட்டளையை அவர் கொடுத்துட்டு போகிறதுக்கு காரணம் இந்த ஜெபத்தில் அவர் சொல்லி கொடுத்தது தான். நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னா, நான் அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்தில் நான் ஈடுபட வேண்டும். நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சிறு உதவியாவது செய்யணும். ஒருவேளை பொருளால் செய்யலாம், ஆனால் உழைப்பால் செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம் சுவிசேஷத்தை, என் மனதை இயேசு ஆளுகிறார் என்று எத்தனை பேர் முன்னால் போய் சொல்லியிருக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம். நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும்போது தான் நான் ராஜ்யத்தின் பிள்ளையாக நான் வெளி உலகத்துக்கு சொல்லுகிறேன். அவன் அப்படி சொல்லும்போது தான் அவங்களும் கற்றுக்கொள்வார்கள், ஓ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இவர்கள், நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் என்னுடைய மனசிலும் ஆண்டவராகிய இயேசுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. வசனத்தின் முதல் பகுதியை கற்றுக்கொண்டோம்.
வசனத்தினுடைய 2வது பகுதி இப்படி சொல்லுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த பகுதியை அவர் சொல்லும்போது முதல் பகுதியும் 2வது பகுதியும் இணைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ராஜ்யத்தின் புத்திரர் தான் தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை தேவன் தான் நிறைவேற்றுவார். ஆனால் யார் மூலமாக நிறைவேற்றுவார்னு சொன்னால், அவரை விசுவாசிக்கிற சீஷர்களாகிய, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றுவார். அந்த நிறைவேற்றுதலை தான் எப்படி கம்பேர் பண்ணுறாரு ஜெபத்தில், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இது செய்யப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் உம்முடைய சித்தத்தை யாரும் மறுத்து பேச மாட்டார்கள். பரலோகத்தில் உம்முடைய சித்தத்தை செய்ய மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க அங்கே இருக்க முடியாது. ஆனால் பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. கர்த்தருடைய சித்தம் இதுன்னு வேதத்தில் சொல்லித்தர்றாரு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லித்தர்றாரு. ஆனால் அந்த தேவ சித்தத்தை புறக்கணித்து என்னுடைய சொந்த சித்தத்தில் நான் வாழ்கிறேன் அல்லது வாழ முற்படுகிறேன், அவங்களுக்காகத்தான் இதை என்ன சொல்லித்தர்றாரு ஜெபத்தில். பரலோகத்தில் எப்படி இந்த தேவ சித்தமானது 100% நிறைவேற்றப்படுகிறதோ அதே போல பூலோகத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது யார் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார்? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான். பிதாவானவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற தீர்மானித்த போது அவர் தேடியது இயேசு கிறிஸ்துவை. தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கன்னிமரியாடத்தில் பிறக்கச் செய்து சிலுவை வரைக்கும் கொண்டு வந்து அவர் அங்கே மரித்து ரத்தம் சிந்தும்படியாக வைத்து அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இந்த செய்தியின்படி நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அது அவருடைய சித்தம். அப்போ அவருடைய சித்தம் நாம் மாற்றப்படுவதும் மனம் திரும்புவதும் என்றால் அந்த சித்தத்திற்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோம், மனம் திரும்பியவர்கள். ஆனால் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் உண்டே. இன்னும் மனம் திரும்ப வேண்டியவர்கள் உலகத்தில் பலாயிரம் உண்டே. அவர்களுக்கு என்ன நாம் சொல்ல போகிறோம்? நான் மாறி இருக்கிற வாழ்க்கை, நான் மனம் திரும்பி இருக்கிற என்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். என்ன எண்ணம் தெரியுமா? நானும் மனம் திரும்புவது கர்த்தருடைய சித்தம். நான் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது தேவ சித்தம் அல்ல. அப்போ தேவ ராஜ்யம் என்பது எனக்குள் கட்டப்படுகிறது. அதே ராஜ்யம் மற்றவர்களுக்குள் கட்டப்பட ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். வேதத்தில் சீஷர்கள் எல்லாரையும் அப்படி தான் பயன்படுத்தினார். சுவிசேஷம் உலகத்திற்கு சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது? ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த 11 சீஷர், மேலறையில் இருந்த அந்த 120 சீஷர், அதன் பிறகு மனம் திரும்பின 3000 பேர், 5000 பேர், அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான பேர் உலகெங்கிலும் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ராஜ்யத்தின் புத்திரராக மாறி இருக்காங்க. தேவ ராஜ்யம் வருவதாக என்று அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதோடு சேர்த்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மற்றவர்கள் மாறுவதற்கு நானும் உழைக்க வேண்டும். அப்படி அவர் செய்ய சொல்லுகிறதை தரிசனமாக எனக்கு சொல்வார். பவுலுக்கு சொல்லியிருக்கிறாரு. தரிசனத்தை சொன்னோன்னு அவர் எழும்பி வந்துட்டாரு. உம்மை நான் துன்பப்படுத்தினேன், ஆனால் நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், உமக்காக பிரசங்கிக்க விரும்புகிறேன். புறஜாதியர்களுக்கு கம்ப்ளீட்டாக சுவிசேஷத்தை கொண்டு போனார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பெரும் பகுதி எழுதப்பட்ட கடிதங்களாக நாம் படிக்கிறோம். சீஷர்கள் பலரும் அங்கே கிளம்பி வந்தாங்க. நம்ம இந்திய தேசத்திற்கு தோமா வந்தார், கிறிஸ்தவம் வந்தது, இயேசு கிறிஸ்து அறிமுகம் செய்யப்பட்டார். பல மிஷினரிகள் வந்தார்கள், இயேசு கிறிஸ்து அறிமுகம் செய்யப்பட்டார். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதர்கள் தான் முதல்ல அவங்க மாறுவாங்க. அப்புறம் இதே மனமாற்றத்திற்கு ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஜெபிப்பது ஜெபத்தில் நல்லது சுவாமி. ஆனால் ராஜ்யம் எங்களுக்குள்ளாக வர வேண்டுமே. தேவ ராஜ்யம் எங்களுக்குள் முதலில் வர வேண்டுமே.
அதன் பிறகு உம்முடைய சித்தம் என்ன சொல்லுகிறது, பரமண்டலத்தில் என்ன சொல்லுகிறது, இந்த சுவிசேஷமானது உலகமெங்கிலும் பரம்ப வேண்டும், உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த கட்டளையை ஏற்று ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி முன் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை செய்ய முன் வந்திருக்கிறாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் ராஜ்யத்தின் மகனாக வாழ்வேன், அதே போல ராஜ்யத்தின் மகனாக வாழாதபடி வெளியில் இருக்கிறவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி அவர்களும் ராஜ்யத்தின் புத்திரராக மாறும்படி அவர்களை அறைகோவலிட்டு அழைப்பேன் என்று ஆண்டவரே தீர்மானம் எடுத்து அந்த பாலை போல பெற்ற தரிசனத்தை நிறைவேற்ற நீர் உதவி செய்யும். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனி இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.